இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் 1.1 பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன தந்திருக்காங்கன்னா ஃபைண்ட் A cross B, A cross A and B cross A. இதில் A equal to 2, -2, 3, B equal to 1, -4 அப்படின்னு ஃபர்ஸ்டில் தந்திருக்காங்க. செகண்ட் வந்து A, B ரெண்டுமே P, Q தந்திருக்காங்க. தேர்ட் வந்து M, N. A equal to M, N, B equal to null set, அதாவது empty set தந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னோட சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் A equal to 2, -2, 3, B equal to 1, -4 அப்படின்னு தந்திருக்காங்க. ஃபைண்ட் பண்ண வேண்டியது A cross B. A cross B என்ன எழுதணும் நம்ம? ஃபர்ஸ்ட்டு A இருக்கிறதுனால Aயோட எலமெண்ட்டை ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டாக எடுக்கிறோம். ஸோ 2, 1, 2, -4. 2, 1, 2, -4. அப்புறம் -2, 1, -2, -4. அடுத்தது 3, 1, 3, -4. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர். அப்புறம் A cross A கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. A cross Aக்கு ஃபர்ஸ்ட் A equal to 2, -2, 3. திருப்பியும் A தான் இருக்குது. ஸோ 2, -2, 3. இதில் ஃபர்ஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? 2, 2, 2, -2, 2, 3. 2, 2, 2, -2, 2, 3. அடுத்தது செகண்டு இந்த -2 வச்சு -2, 2, -2, -2, -2, -3. -2, 2, -2, -2, -2, 3. அடுத்தது இந்த 3, 3, 2, 3, -2, 3, 3. 3, 2, 3, -2, 3, 3. அவ்வளோதான் இது. அப்புறம் B cross A கண்டுபிடிக்கணும். B வந்து 1, -4, A வந்து 2, -2, 3. இதில் B cross Aல B வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறதுனால Bயோட எலமெண்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டாக எடுக்கிறோம். ஸோ 1, 2, 1, -2, 1, 3. 1, 2, 1, -2, 1, 3. அதே மாதிரி -4, 2, -4, -2, -4, 3. -4, 2, -4, -2, -4, 3. ரெண்டு கோஆர்டினேட் வச்சு எழுதியாச்சு. இது ஃபர்ஸ்ட் ஒன் முடிஞ்சது. இனி செகண்ட் A equal to B equal to P, Q அப்படின்னு தந்திருக்காங்க. ஸோ A equal to P, Q, B equal to P, Q. நமக்கு பேஜ் நம்பர் 3ல ஒன்று கேட்டிருக்காங்க. என்னது? இஃப் A equal to A cross B and B cross A எந்த சிச்சுவேஷனில் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் A cross Bயும் B cross Aயும் ஈக்குவலாக இருக்காதுன்னு படிச்சிருக்கிறோம். ஆனால் A cross B and B cross A எப்போ வந்து ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதோட ஆன்சர் வந்து இதுதான். எங்கே கேட்டிருக்காங்கன்னா திங்கிங் கார்னர். நோட்ஸ் கொடுத்துருக்காங்க தானே, நோட்ஸோட மேலே ஒரு திங்கிங் கார்னர் இருக்குது. அந்த திங்கிங் கார்னரில் கேட்டிருக்காங்க when will A cross B equal to B cross A. அதோட சொல்யூஷன் வந்து இதில் கிடைக்கும் நமக்கு. A cross B ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். A cross Bக்கு வந்து ஃபர்ஸ்ட் A equal to P, Q, B equal to P, Q ரெண்டுமே சேமாக இருக்குது. ஸோ P, P, Q. அடுத்தது Q, P, Q, Q. இதுதான் சொல்யூஷன். ஃபஸ்ட்டு P வச்சு P, P, Q. அடுத்து Q வச்சு Q, P, Q, Q. B cross Aக்கு இதுவும் ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால எந்த சைட் போட்டாலும் ஒன்றும் இல்லை. இதே ஆன்சர் தான் நமக்கு வரப்போகுது. P, 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 Q. அப்புறம் Q, P, Q, Q.
இதுலேயும் ஏ கிராஸ் ஏயும் சேமாக தான் ஆன்சர் வரும். பி கமா பி, பி கமா கியூ, கியூ கமா பி, கியூ கமா கியூ. இதில் அந்த திங்கிங் கார்னரில் கேட்டது when will a cross b is equal to b cross a ன்னு கேட்டிருக்காங்க தானே. ஏயும் பியும் எப்போ ஈக்குவலாக இருக்குதோ அப்போ வந்து a cross bயும் b cross aயும் ஈக்குவலாக இருக்கும். இதுதான் அந்த பேஜ் நம்பர் 3ல் உள்ள திங்கிங் கார்னரோட ஆன்சர். ஓகே, அடுத்தது தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, a ஈக்குவல் டு m கமா n, b ஈக்குவல் டு நல் செட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எதுவுமே இருக்காது, எம்டி செட். இதுவும் பேஜ் நம்பர் 3ல் என்னது கொடுத்துருக்காங்க, ஒரு நோட்டில் தந்திருக்காங்க. a cross b ஈக்குவல் டு நல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் a ஈக்குவல் டு நல் ஆர் b ஈக்குவல் டு நல். a cross b வந்து எப்போ வந்து எம்டி செட்டாக இருக்கும்னா a அல்லது b வந்து a அல்லது b இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து எம்டி செட்டாக இருந்துச்சுன்னா a cross b வந்து எம்டி செட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ a வந்து m கமா n, b வந்து நல் செட். அப்போ இங்கே நமக்கு பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ எனிதிங் ஏதாவது ஒரு நம்பரை வந்து p cross 0, ஏதாவது ஒரு நம்பரை நம்ம 0 கூட மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்து 0வாக தான் வரும். ஸோ இங்கே இது வந்து எம்டி செட். அதே மாதிரி பி கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏக்கு இங்கே ஒன்றுமே இல்லை நம்ம இங்கே இப்படி பண்ணுறதுக்கு. ஸோ இதுவும் எம்டி செட். தென் ஏ கிராஸ் ஏ, ஏ கிராஸ் ஏக்கு ஏ வந்து எம் கமா எம் என் கொடுத்துருக்காங்க, ஏ வந்து திருப்பி எம் கமா என். ஸோ இது வந்து ஆன்சர் வரும். ஃபர்ஸ்ட் வந்து எம் கமா எம், அடுத்தது எம் கமா என், என் கமா எம், என் கமா என். இதுதான் எக்ஸசைஸ் நம்பர் 1.1ல ஃபர்ஸ்ட் ஒன்னோட சொல்யூஷன் வந்து இது. செகண்ட் கொஸ்டின், let a equal to 1, 2, 3 and b equal to x such that x is a prime number less than 10. Find a cross b and b cross a அப்படின்னு தந்திருக்காங்க. இதில் a equal to 1, 2, 3. b வந்து என்னன்னு நமக்கு பார்க்கலாம். b வந்து x is a prime number less than 10ன்னு சொல்லியிருக்காங்க. prime number less than 10 என்னதெல்லாம் 2, 3, 5, 7. ஸோ a cross b, a cross bக்கு ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து a ஓட தான் இருக்கணும். ஸோ 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. அடுத்தது 2, 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. அடுத்தது 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. அடுத்தது b equal to 2, 3, 5, 7. ஃபர்ஸ்ட் வந்து b cross a கண்டுபிடிக்க சொல்கிறதுனால ஃபர்ஸ்ட் வந்து b எழுதுகிறோம், அடுத்தது a எழுதுகிறோம். ஸோ b cross a இருக்கிறதுனால b ஓட எலமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டாக இருக்கும். ஸோ 2 வச்சு எழுதுகிறோம். 2 எடுத்தால் 2, 1, 2, 2, 2, 3. 2, 1, 2, 2, 2, 3. அடுத்து 3, 3, 1, 3, 2, 3, 3. 3, 1, 3, 2, 3, 3. அடுத்தது இந்த 5 யூஸ் பண்ணி எழுதுகிறோம். 5, 1, 5, 2, 5, 3. 5, 1, 5, 2, 5, 3. அடுத்தது 7 யூஸ் பண்ணி எழுதுகிறோம். 7, 1, 7, 2, 7, 3. இது செகண்ட் கொஸ்டினோட சொல்யூஷன். அடுத்தது தேர்ட் கொஸ்டின் என்னென்னா, இஃப் b ஈக்குவல் டு -2, 3, -2, 4, சாரி b இல்லை, b கிராஸ் a ஈக்குவல் டு -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3 அண்ட் 3, 4 இப்படி தந்திருக்காங்க. ஸோ ஃபைண்ட் a அண்ட் bன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இது வந்து எக்ஸாம்பிளில் எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தில் ஒன்றில் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அதில் a கிராஸ் b கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து b கிராஸ் a தந்திருக்காங்க. ஸோ இந்த b கிராஸ் a
கொடுத்துருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து எப்போவுமே இந்த எலமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் வந்து எப்போவுமே பியோட தான் இருக்கும். அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும், இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது எல்லாமே பியோடது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, -2 -2 -2. ஸோ இங்கே -2 எழுதுகிறோம். அடுத்து 0 0 2 டைம்ஸ் இருக்கிறது வந்து 1 டைமாக நம்ம எழுதுகிறோம் 0. அடுத்து 3 இருக்குது. ஸோ 3. இதுதான் பியோட கோஆர்டினேட்ஸ், பியோட எலமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் வந்து பியோடது. ஸோ பியோடது எழுதியிருக்கோம். அடுத்தது ஏ, செகண்ட் இருக்கிறது ஏ. 3 இருக்குது, 3 எழுதுகிறோம். 4 இருக்குது, 4 எழுதுகிறோம். திருப்பியும் 3 4 வருது, அதை விட்டுடுறோம். திருப்பியும் 3 4 வருது. ஓகே, இப்போ நம்ம இங்கே கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணுறது எப்படின்னா பி கிராஸ் ஏ இதை பண்ணி பார்த்தோன்னா நமக்கு தெரியும் இது கரெக்டாக நம்ம எழுதியிருக்கோமா. -2, 3 -2, 4 0, 3 0, 4 3, 3 3, 4. இது வந்து சொல்யூஷன் இல்லை, சொல்யூஷன் வந்து இங்கேயே முடிஞ்சிருச்சு. இது நம்ம செக் பண்ணுறது, இது கரெக்டானு செக் பண்ணோன்னா இப்படி இந்த மாதிரி செக் பண்ணுறோம். இந்த மாதிரி செக் பண்ணும்போது இந்த ஆன்சரும் இந்த கொஸ்டினும் சேமாக இருந்துச்சுன்னா இது வந்து கரெக்ட். இங்கே வந்து சேமாக இருக்குது, ஸோ இது வந்து கரெக்ட். இது வந்து தேர்ட் கொஸ்டினோட சொல்யூஷன். அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டினில் வந்து இஃப் ஏ ஈக்குவல் டு 5, 6, பி ஈக்குவல் டு 4, 5, 6, சி ஈக்குவல் டு 5, 6, 7 ஷோ தட் ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் பி இந்த செக்ஷன் சி கிராஸ் சி இந்த மாதிரி தந்திருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் நம்ம எல்ஹெச்எஸ் சைடு எடுத்துக்கிறோம். எல்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ வந்து 5, 6, திருப்பியும் ஏ இருக்கிறதுனால ஏ ஈக்குவல் டு 5, 6 எழுதுகிறோம். ஸோ கிராஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 5, 5, 5, 6 5, 5, 5, 6 செகண்ட் 6, 5, 6, 6 இதுதான் எல்ஹெச்எஸ். ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறோம். செகண்டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி இதுதான் ஆர்ஹெச்எஸ், ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் பி கிராஸ் பி கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு பி வந்து 4, 5, 6 4, 5, 6. ஸோ இதை பி கிராஸ் பி கண்டுபிடிக்கும்போது 4, 4 4, 5 4, 6 4, 5 4, 4 4, 5 4, 6. அடுத்தது 5, 4 5, 5 5, 6 5, 4 5, 5 5, 6. அடுத்தது 6 6, 4 6, 5 6, 6. இது வந்து பி கிராஸ் பி. இனி சி கிராஸ் சி. ஸோ சி வந்து 5 6 7 தந்திருக்காங்க. ஸோ அதை 2 டைம்ஸ் எழுதுகிறோம். ஸோ சி கிராஸ் சி ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இந்த 5 வச்சு 5, 5 5, 6 5, 7 5, 5 5, 6 5, 7. அடுத்தது இந்த 6 வச்சு 6, 5 6, 6 6, 7 6, 5 6, 6 6, 7. அப்புறம் 7 வச்சு 7, 5 7, 6 7, 7 7, 5 7, 6 7, 7 இல்லை சி கிராஸ் சி கண்டுபிடிச்சாச்சு. இனி நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆர்ஹெச்எஸ் என்னது, பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. ஸோ ரெண்டையும் சேர்த்து பார்க்குறோம். இதில் ரெண்டுலேயுமே எது சேமாக இருக்குதோ அதுதான் இன்டர்செக்ஷன் அப்படின்னு நமக்கே தெரியும். ஸோ பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி என்னது, 4, 4 இருக்கான்னு பார்க்குறோம். இங்கே இல்லை. 4, 5 அதுவும் இல்லை. 4, 6 இல்லை. 4ஓட எலமெண்ட் எதுவுமே இல்லை. 4னு ஸ்டார்ட் பண்ணுற எதுவுமே இங்கே இல்லை. ஸோ 5னு ஸ்டார்ட் பண்ணுறது தான் இருக்குது. அதுலேயும் 5, 4 இல்லை. 5, 5 இருக்குது. ஸோ 5, 5 5, 6 வந்து இங்கே இருக்குது. ஸோ 5, 6 அப்புறம் 6, 4 இல்லை. 6, 5 இருக்குது. 6, 5 6, 6ம் இருக்குது. 6, 6.
இதுதான் B cross B intersection C cross C. So fourth question, right hand side கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து equation number 2. So நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னது, A cross A equal to B cross B intersection C cross C ன்னு ப்ரூவ் பண்ணணும். So A cross A என்னது 5,5, 5,6, 6,5, 6,6. இங்கே இதோட ஆன்சரும் 5,5, 5,6, 6,5, 6,6. So equation 1 equal to equation 2. Hence LHS equal to RHS. So answer on the proved. Okay. In fifth question. Fifth question, A equal to 1, 2, 3, B equal to 2, 3, 5, C equal to 3, 4 and D equal to 1, 3, 5. நம்ம என்ன செக் பண்ணணும், A intersection C cross B intersection D equal to A cross B intersection C cross D. இது வந்து ட்ரூவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. A intersection C cross B intersection D equal to A cross B intersection C cross D. ஸோ இதில் நம்ம RHS எடுக்கிறோம் ஃபஸ்ட்டு. LHS ஃபஸ்ட் எடுப்போம். LHS வந்து A intersection C cross B intersection D. இதில் ஃபஸ்ட்டு A intersection C கண்டுபிடிக்கிறோம். A வந்து 1, 2, 3, C வந்து 3, 4. அப்போ A intersection C என்னது, ரெண்டுலேயும் எது சேமாக இருக்குது, ரெண்டுலேயுமே 3 வந்து சேமாக இருக்குது. இன்டர்செக்ஷன்னாலே சேமாக இருக்கிறது எழுதுகிறோம். ஸோ A intersection C equal to 3. அதே மாதிரி B intersection D, செகண்ட் வந்து B intersection D இருக்குது LHSல. ஸோ அதை எழுதுகிறோம். B வந்து என்னது 2, 3, 5, D வந்து 1, 3, 5. இது ரெண்டும் எழுதிடுறோம். ரெண்டுலேயுமே எது சேமாக இருக்குது, ரெண்டோட இன்டர்செக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுலேயும் எது சேமாக இருக்குது, 3 and 5 சேமாக இருக்குது. ஸோ அதை எழுதுகிறோம். ஸோ A intersection C cross B intersection D, இதோட ரெண்டையுமே கிராஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, இந்த 3யும் இந்த 3, 5யும். ஸோ இதோட ஆன்சர் என்ன வருதுன்னு பார்க்கலாமா, 3, 3, 3, 5. இதுதான் equation number 1. இதில் RHS A cross B intersection C cross D. A வந்து 1, 2, 3, B வந்து 2, 3, 5, C வந்து 3, 4, D வந்து 1, 3, 5. அப்புறம் A cross B வந்து A equal to 1, 2, 3, B equal to 2, 3, 5. இதில் RHSல ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது A cross B. இதில் வந்து A வந்து ஃபர்ஸ்ட்டு A இருக்கிறதுனால Aயோட எலமெண்ட்டை ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டாக எடுக்கிறோம். ஸோ 1, 2, 1, 3, 1, 5, 1, 2, 1, 3, 1, 5. அப்புறம் செகண்ட் எலமெண்ட் 2, 2, 2, 2, 3, 2, 5, 2, 2, 2, 3, 2, 5. அப்புறம் தேர்ட் எலமெண்ட் 3. ஸோ 3, 2, 3, 3, 3, 5, 3, 2, 3, 3, 3, 5. இது வந்து A cross B. இது வந்து C cross D. C cross Dக்கு C வந்து 3, 4, D வந்து 1, 3, 5. ஃபர்ஸ்ட்டு 3 வச்சு எடுக்கிறோம். 3, 1, 3, 3, 3, 5, 3, 1, 3, 3, 3, 5. அடுத்தது 4, 4, 1, 4, 3, 4, 5, 4, 1, 4, 3, 4, 5. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது A cross B intersection C cross D. இது ரெண்டுலேயும் எது சேமாக இருக்குன்னு பார்த்து நம்ம எழுதணும். இங்கே வந்து 1, 2, இங்கே 1 வச்சு எதுவுமே இல்லை. ஸோ இது 3ஐயும் நம்ம விட்டுடலாம். அடுத்தது 2 வச்சு எதுவுமே இல்லை. ஸோ இது 3ஐயும் விட்டுடலாம். அப்புறம் 3, 2, இங்கே 3, 2 இல்லை. 3, 3 இருக்குது. ஸோ 3, 3. அப்புறம் 3, 5 இருக்குது. ஸோ 3, 5. இதுதான் A cross B intersection C cross D யோட ஆன்சர். ஸோ அங்கே நம்ம கண்டுபிடிச்சதும் இதே தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ equation 1 equal to equation 2. LHS equal to RHS. Hence, both the sides are proved.
இதுதான் ஃபிஃப்த் ஒன். Next question, let A equal to x belongs to whole number such that x is less than 2. B equal to x belongs to natural number, x is greater than 1 and less than 4. இது நம்ம இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு சென்டரில் இருக்கிற எக்ஸை நம்ம எடுக்கணும். எக்ஸ் இஸ் லெஸ் தேன் கிரேட்டர் தேன் 1 அண்ட் லெஸ் தேன் 4 அப்படின்னு நம்ம படிச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸ் வந்து 1ஐ விட கிரேட்டர், 4ஐ விட ஸ்மாலர். அப்புறம் சி ஈக்குவல் டு 3,5. இதில் கண்டுபிடிக்க வேண்டியது ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி, அப்புறம் ஏ யூனியன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. சொல்யூஷன் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதை இங்கே கொடுத்துருக்கிறத நார்மல் நியூமரல்ஸாக எழுதணும். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர். ஹோல் நம்பர்னால் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இது வந்து 2ஐ விட லெஸ் தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2க்கு முன்னாடி என்னென்ன ஹோல் நம்பர் இருக்குது? 0, 1. ஸோ 0,1. பி வந்து எக்ஸ் நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1ஐ வந்து நம்ம எடுக்கக்கூடாது. கிரேட்டர் தான் நான் ஈக்குவல் டுன்னு போட்டிருந்தா 1ஐயும் எடுக்கணும். இங்கே ஈக்குவல் டு போடலை. ஸோ 1ஐ வந்து நம்ம எடுக்கக்கூடாது. 2லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் இது 4ஐ விட லெஸ் தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஈக்குவல் டு போட்டிருந்தா நம்ம 4ஐயும் எடுக்கணும். ஈக்குவல் டு போடாததுனால 4க்கு கீழே. ஸோ 3 வரைக்கும் தான் எடுக்கணும். ஸோ 2,3. 1ஐ விட கிரேட்டர், 4ஐ விட லெஸர். ஓகே, அடுத்தது சி. சி வந்து அவங்களே டிரெக்டாக தந்திருக்காங்க 3,5. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியது ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இதில் எல்ஹெச்எஸ் வந்து ஏ கிராஸ் பி யூனியன் சி. அதில் ஃபஸ்ட் நம்ம பி யூனியன் சி கண்டுபிடிக்கணும்னா பி வந்து 2,3, சி வந்து 3,5. இதில் யூனியன்னா நமக்கு தெரியும். இதில் இருக்கிறது எல்லாமே எழுதணும். ஆனால் ரிப்பீட்டடாக எழுதக்கூடாது. ஸோ 2, 3, 3, 5 கொடுத்துருக்காங்க. ஸோ 3 வந்து ரெண்டுலேயுமே இருக்குது. அதனால் அதை ஒரு டைம் எழுதணும். 2,3,5. ஸோ ஏ கிராஸ் பி யூனியன் சி வந்து ஏ வந்து 0,1, பி யூனியன் சி வந்து 2,3,5. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏ இருக்கிறதுனால 0 வச்சு இதை ஃபஸ்ட்டு எழுதுகிறோம். 0,2, 0,3, 0,5. 0,2, 0,3, 0,5. அப்புறம் 1 வச்சு எழுதுகிறோம். 1,2, 1,3, 1,5. 1,2, 1,3, 1,5. இதுதான் ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஈக்குவேஷன் நம்பர் 1. ஆர்ஹெச்எஸில் என்ன இருக்குது? ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி இதை வந்து எழுதுகிறோம். ஏ வந்து 0,1, பி வந்து 2,3. ஃபர்ஸ்ட் ஏ இருக்கிறதுனால ஏ இதோட எலமெண்ட்டை ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டாக எடுக்கிறோம். ஸோ 0 வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம். 0,2, 0,3, 0,2, 0,3. அடுத்தது 1 இருக்கிறதுனால 1 வச்சு 1,2, 1,3. இது ஏ கிராஸ் பி. இன்னொன்று என்னது? ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ கிராஸ் சிக்கு ஏ வந்து 0,1, சி வந்து 3,5. ஸோ ஏ கிராஸ் சி ஃபஸ்ட்டு 0,3, 0,5, 0,3, 0,5. செகண்ட் 1,3, 1,5. அப்புறம் டோட்டலாக என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஸோ இது ரெண்டோட யூனியன்னா சேமாக இருக்கிறத விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு இதோடதை எழுதுவோம். 0,2, 0,3, 1,2, 1,3. இது வந்து ஏ கிராஸ் பி. இது எழுதியாச்சு. அடுத்தது இங்கே இருக்குது. இங்கே 0,3 வந்து ஆல்ரெடி இங்கே இருக்குது. அதனால் இதை விட்டுருவோம். அடுத்தது 0,5 எழுதியாச்சு. 1,3, 1,3 இங்கே இருக்குது. அதனால் இதையும் விட்டுருவோம். ஸோ 1,5. இதுதான் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இப்போ நம்ம இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இதில் ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். 0,2 இருக்குது, 0,3 இருக்குது, 0,5 இருக்குது,
1,2 இருக்குது, 1,3 இருக்குது, 1,5 இருக்குது. ஸோ equation 1 equal to equation 2. ஸோ LHS equal to RHS, hence proved. இதுதான் 6th வந்து first one. அடுத்தது second one வந்து A cross B intersection C equal to A cross B intersection A cross C. இதில் first LHS வந்து A cross B intersection C. இதில் B intersection C first பார்க்குறோம். இதில் B வந்து 2,3, C வந்து 3,5. ஸோ B intersection C அப்படின்னா இன்டர்செக்ஷன்னா ரெண்டுலேயுமே சேமாக இருக்கிறது. இது ரெண்டுலேயுமே சேமாக இருக்கிறது 3. ஸோ 3 எழுதுகிறோம். ஸோ A cross B intersection C. A வந்து 0,1, B intersection C வந்து 3. ஸோ இது ரெண்டே கிராஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து A இருக்கிறதுனால ஏயோட எலமெண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டாக எடுக்கிறோம். ஸோ 0,3 and 1,3. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். RHS என்ன கொடுத்துருக்காங்க? A cross B intersection A cross C. ஃபஸ்ட்டு A cross B நம்ம இந்த ஃபர்ஸ்ட் இதுலேயே கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ அதை அப்படியே எழுதினா போதும், திருப்பி கண்டுபிடிக்க வேண்டாம். அண்ட் A cross C வந்து அதுவும் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ அதையும் அப்படியே எழுதுகிறோம். இங்கே எழுதிட்டு ரெண்டுலேயுமே சேமாக இருக்கிறது தான் இன்டர்செக்ஷன். ஸோ இங்கே சேமாக என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். 0,2 இல்லை, 0,3 இருக்குது. அப்புறம் 4 இல்லை, 1,2 இல்லை, 1,3 இருக்குது. 1,4 இல்லை. ஸோ இது ரெண்டும் தான் சேம். 0,3, 1,3. இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தோன்னா 0,3, 1,3 இங்கேயும் அதே தான். ஸோ 1 equal to 2, LHS equal to RHS, hence proved. இனி சிக்ஸ்த்தில் தேர்ட் ஒன் வந்து A union B cross C equal to A cross C union B cross C அப்படின்னு தந்திருக்காங்க. ஸோ LHS மட்டும் எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு A union B. A union Bக்கு A வந்து 0,1, B வந்து 2,3. யூனியன்னா இருக்கிற எல்லாமே எழுதணும். சேமாக இருக்கிறத மட்டும் ஒரே டைம் எழுதிட்டு மீதி எல்லாமே எழுதணும். இங்கே எதுவுமே சேமாக இல்லை. ஸோ எல்லாமே நம்ம எழுத போகிறோம். 0,1, 2,3. A union B cross C அப்படின்னா A union Bயை ஃபஸ்ட்டு எழுதுகிறோம். 0,1, 2,3. C வந்து 3,5. ஸோ இதோட கிராஸ் நம்ம எழுதும்போது ஃபர்ஸ்ட் A union B இருக்கிறதுனால அதோட எலமெண்ட்டை ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டாக எடுக்கிறோம். ஸோ 0,3, 0,5. 3, 0,5. அடுத்தது 1, 1,3, 1,5. 1,3, 1,5. அடுத்து 2,3, 2,5. அடுத்து 3,3, 3,5. இதுதான் A union B cross C. ஸோ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுக்கிறோம். அப்புறம் செகண்ட் A cross C. A cross C நமக்கு ஏற்கனவே இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். 0,3, 0,5, 1,3, 1,5. B cross C நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது B வந்து 2,3, C வந்து 3,5. ஸோ B cross C, B வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டாக இருக்கிறதுனால Bயோட எலமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டாக எடுக்கிறோம். ஸோ 2,3, 2,5. 2,3, 2,5. அப்புறம் 3, 3,3, 3,5. 3,3, 3,5. ஸோ இப்போ A cross B யூனியன் B cross C இது ரெண்டோட யூனியனை நம்ம எழுதுகிறோம். சேமாக இருக்கிற நம்பர்ஸை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு A cross C யோடது எழுதுவோம். 0,3, 0,5, 1,3, 1,5. அப்புறம் C யோடது எழுதுவோம். எதுவுமே சேமாக இல்லை. ஸோ எல்லாமே எழுதுகிறோம். 2,3, 2,5, 3,3,
3, 5. இது வந்து செகண்ட் ஒன். ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா 0, 3, 0, 5, 1, 3, 1, 5, 2, 3, 2, 5, 3, 3, 3, 5 எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ 1 ஈக்குவல் டு 2, LHS ஈக்குவல் டு RHS, hence proved. 6th ப்ராப்ளம் முடிச்சாச்சு. இனி 7th ப்ராப்ளம். Let A equal to the set of all natural numbers less than 8. B equal to the set of all prime numbers less than 8. C equal to the set of even prime numbers. Show that A intersection B cross C equal to A intersection C in the A cross C intersection B cross C. இது first. Second வந்து A cross B minus C equal to A cross B minus A cross C. இப்படி தந்திருக்காங்க. ஸோ நம்ம first one கண்டுபிடிக்கிறோம். First A intersection B cross C equal to A cross B intersection B cross C. இது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், இங்கே இருக்கிறத நியூமரல்ஸாக எழுதணும். ஃபர்ஸ்ட் வந்து A வந்து the set of all natural numbers less than 8. நேச்சுரல் நம்பர்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ less than 8, 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகே. அடுத்தது B வந்து the set of all prime numbers less than 8. 8க்கு கீழே இருக்கிற prime numbers என்னதெல்லாம் 2, 3, 5, 7. C வந்து the set of even prime number. Even prime number வந்து ஒன்று தான் இருக்குது, அது 2. ஓகே, இதை எழுதியாச்சு. இனி LHS ஃபஸ்ட்டு A intersection B cross C. A intersection B cross Cல ஃபஸ்ட்டு நம்ம A intersection B கண்டுபிடிக்கிறோம். A வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7. B வந்து 2, 3, 5, 7. இதில் ஈக்குவலாக இருக்கிற சேமாக இருக்கிறது தான் இன்டர்செக்ஷன். ஸோ 2, 3, 5 அப்புறம் 7 இவ்வளோ சேமாக இருக்குது. ஸோ இதை எழுதுகிறோம் 2, 3, 5, 7. இது வந்து A intersection B. இதுக்கு கூட Cயை வந்து நம்ம கிராஸ் பண்ணணும். 2, 3, 5, 7 கிராஸ் C. C வந்து 2. ஸோ A intersection B கிராஸ் Cயில் வந்து ஃபஸ்ட்டு வந்து A intersection B இருக்கிறதுனால இதோட எலமெண்ட்டை ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டாக எடுக்கிறோம். 2, 2, 2, 2, 3, 2, 5, 2, 7, 2, 5, 2, 7, 2. The equation 1. Okay. 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. அப்புறம் RHS. RHS என்ன இருக்குது? A cross C intersection B cross C. இதில் A cross C வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். A வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7. C வந்து 2. ஸோ A வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறதுனால இதோட எலமெண்ட்டை ஃபர்ஸ்ட்டு கோஆர்டினேட்டாக எடுக்கிறோம். 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. ஏன்னா இங்கே ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது. ஸோ 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. ஓகே, அடுத்தது B cross C. B வந்து 2, 3, 5, 7. C வந்து 2. இதுலேயும் B வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறதுனால இதோட எலமெண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டாக எடுக்கிறோம். இங்கே ஒரே ஒரு எலமெண்ட் இருக்கிறதுனால 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. இப்போது A cross C intersection B cross C இது ரெண்டுலே சேமாக இருக்கிறது ஏதோ அதை மட்டும்தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ இதில் 2, 2 இருக்குது, இங்கேயும் 2, 2 இருக்குது, இங்கே 3, 2 இருக்குது, இங்கேயும் 3, 2 இருக்குது, இங்கே 5, 2 இருக்குது, இங்கேயும் 5, 2 இருக்குது, இங்கே 7, 2 இருக்குது, இங்கேயும் 7, 2 இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. ஸோ இப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 2. 1 and 2வும் சேமான்னு பார்ப்போம். 2, 2, இங்கேயும் 2, 2, 3, 2, 3, 2, 5, 2, 7, 2 சேமாக இருக்குது. ஸோ 1 ஈக்குவல் டு 2. LHS ஈக்குவல் டு RHS. ஹென்ஸ் ப்ரூவ்ட். இது வந்து 7th ஃபர்ஸ்ட் ஒன் முடிஞ்சுது. 7th செகண்ட் ஈக்குவேஷன் A cross B minus C equal to A cross B minus A cross C.
இதெல்லாம் நம்ம அங்கேயே கிவன் தந்திருந்தது. அப்புறம் ஏ கிராஸ் பி ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சது. இதெல்லாம் இந்த பேப்பரில் எழுதியிருக்கிறோம். ஓகே, சொல்யூஷனுக்கு வருவோம். எல்ஹெச்எஸ் வந்து ஏ கிராஸ் பி மைனஸ் சி. இதில் பி மைனஸ் சியை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ பி மைனஸ் சிக்கு பி வந்து 2 3 5 7, சி வந்து 2. அப்போ பி மைனஸ் சின்னா என்னது? பியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் எழுதணும், ஆனால் இந்த சியில் இருக்கிற எலமெண்ட்டை மட்டும் மைனஸ் பண்ணணும். ஸோ சியில் வந்து 2 இருக்குது. அப்போ அந்த 2வை மட்டும் நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஸோ மீதி என்ன இருக்குது? 3 5 7. இதுதான் பி மைனஸ் சி. பியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் எழுதி சியில் இருக்கிறத மட்டும் கேன்சல் பண்ணுறோம். சியில் 2 இருக்கிறதுனால 2வை கேன்சல் பண்ணிவிட்டு மீதி உள்ளதை எழுதணும். ஓகே, இனி ஏ கிராஸ் பி மைனஸ் சி. பி மைனஸ் சி நமக்கு தெரியும். ஏ வந்து 1 2 3 4 5 6 7, அதனால் நிறைய இருக்குது. ஸோ ஏ வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறதுனால ஏயோட எலமெண்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டாக எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு 1 3 1 5 1 7, 1 3 1 5 1 7. அடுத்தது 2 2 3 2 5 2 7, 2 3 2 5 2 7. அடுத்தது தேர்டு 3 3 3 3 5 3 7, 3 3 3 5 3 7. அடுத்தது 4 4 3 4 5 4 7, 4 3 4 5 4 7. அடுத்தது 5 5 3 5 5 5 7, 5 3 5 5 5 7. அடுத்தது 5 முடிஞ்சு இனி 6 6 3 6 5 6 7, 6 3 6 5 6 7. அப்புறம் 7 7 3 7 5 7 7, 7 3 7 5 7 7. ஓகே, இனி இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. இனி ரைட் ஹேண்ட் சைடு என்ன தந்திருக்காங்க? ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சி நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். இது அப்படியே இங்கே எழுதினா போதும். ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ கிராஸ் பிக்கு ஏ வந்து இவ்வளோ தந்திருக்காங்க, பி தந்திருக்காங்க. ஸோ ஏ கிராஸ் பி, இதுலேயும் ஃபர்ஸ்ட் ஏ இருக்கிறதுனால ஏ வச்சு எழுதுகிறோம். 1 1 2 1 3 1 5 1 7, 1 2 1 3 1 5 1 7, சாரி 7. அப்புறம் 3 2 3 3 3 4, 3 வச்சு எல்லாமே 3 1லேருந்து 7 வரைக்கும் எழுதுகிறோம். சாரி, ஏல இருக்கிறது. ஸோ 2 2 2 3 2 5 2 7. 1 வந்து முடிஞ்சிருச்சு. 1 2 1 3 1 5 1 7. இனி 2 2 2 2 3 2 5 2 7, 2 2 2 3 2 5 2 7. இந்த மாதிரி 1 வந்து 4 இது எழுதியாச்சுன்னா இதுக்கு கீழேயே ஒன்று ஒரு நம்பர் எழுதிட்டே வந்தால் ஏதாவது விட்டு போயிடுச்சு, மறந்து விட்டு போயிடுச்சுன்னா கூட நமக்கு தெரியும் ஈஸியாக. அதனால் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுறது ரொம்ப நல்லது. அப்புறம் 3 3 2 3 5 7. ஸோ 3 2 3 3 3 5 3 7. அப்புறம் 5 5 2 5 3 5 5 5 7, 5 2 5 3 5 5 5 7. அப்புறம் 6 6 2 6 3 6 5 6 7, 6 2 6 3 6 5 6 7. அப்புறம் 7 7 2 7 3 7 5 7 7, 7 2 7 3 7 5 7 7. இதுதான் ஏ கிராஸ் பி. ஓகே, அப்புறம் ஏ கிராஸ் சி ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் அந்த 7ல் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேயே கண்டுபிடிச்சிட்டோம். அதை இங்கே எழுதியிருக்கிறோம். ஸோ ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் பியை அப்படியே எழுதணும், ஆனால் இந்த ஏ கிராஸ் சியில் இருக்கிற எலமெண்ட்டை மட்டும் மைனஸ் பண்ணிடணும். இதை தான் நம்ம பி மைனஸ் சிலே பார்த்தோம் தானே, அதே தான் இங்கே ஏ கிராஸ் பியை அப்படியே எழுதி இதில் ஏ கிராஸ் சியை மட்டும் மைனஸ் பண்ணணும். ஸோ ஏ கிராஸ் சி 1 2 2 2 3 2 4 2 4 2 இங்கே எழுதவே இல்லையா, நம்ம ஒரு செட் எழுதலை பார்த்தீங்களா. 4 2
4,3 4,5 4,7. ஓகே, இந்த மாதிரி மிஸ்டேக் வராமல் பார்த்துக்கணும். 4,2 கேன்சல் பண்ணுறோம். 5,2 6,2 7,2 இதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறது மட்டும் இங்கே எழுதுகிறோம். 1,3 1,5 1,7 2,3 2,5 2,7 3,3 3,5 3,7 4,3 4,5 4,7 5,3 5,5 5,7 6,3 6,5 6,7 7,3 7,5 7,7 இதுதான் equation number 2. இனி 1ம் 2ம் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்குறோம். 1,3 1,5 1,7 2,3 2,5 2,7 3,3 3,5 3,7 அப்புறம் 4,3 4,5 4,7 5,3 5,5 5,7 6,3 6,5 6,7 7,3 7,5 7,7. ஸோ 1ம் 2ம் ஈக்குவலாக இருக்குது. LHS equal to RHS, hence proved. ஸோ எக்ஸசைஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இந்த எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக நம்மளோட சேனலில் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக எக்ஸசைஸ்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டுக்குள்ளால இருக்குது. இது டோட்டல் லெசன் பார்க்குற இடத்துலையும் இருக்கும். உங்களுக்கு எக்ஸசைஸ் மட்டும் பார்க்கணுன்னா இந்த பிளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி எக்ஸசைஸ்ன்னு இருக்கிற டாபிக் பிளேலிஸ்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் இந்த எக்ஸசைஸ் மட்டும் தனியாக இருக்கும். அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் தனியாக பார்க்கணுன்னாலும் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வெறும் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் இருக்கும். இல்லை டோட்டல் லெசன்ஸ் பார்க்கணுன்னா இந்த ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் யூனிட்னு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் லெசன்ஸ் ஃபுல்லாகவே வரும். ஓகே.